Yes, welcome to our channel Shriari Creatives. இன்னைக்கு நம்ம சொட்டாச் இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டூ-வே இயரிங் உங்களுக்கு வந்து டபுள் சைடு இருக்கும். அந்த நீங்கள் போடும்போது டபுள் சைடும் நம்ம ஒர்க் இருக்கும். இந்த இயரிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் சொட்டாச் ரோப்புன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஃபேன்சி ரோப்புன்னு கிடைக்கும். இது வந்து எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்குது. இது வந்து இங்கே வந்து லேஸ் ஷாப்ஸில் கிடைக்கும். இப்போ நம்ம சென்னையிலே வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. வந்து குறிப்பாக சொல்லணும்னா இந்த கிராஃப்ட் ஷாப்லலாம் இது கிடைக்கும். அதே மாதிரி பாரிஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபேன்சி ரோப். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ரஷ்யனோட கிராஃப்ட் பண்ணுறதுக்கான சொட்டாச் ரோப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரோப்பில் வந்து ஒரு ஃபேன்சி இயரிங் பார்க்கலாம். அதுக்கு இந்த ரோப் தேவை. இது வந்து கேன்வாஸ் ஷீட், திக் கேன்வாஸ். நம்ம திக் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். வந்து பென்சில் ட்ரா பண்ணுறதுக்கு சர்க்கிளுக்காக நான் வந்து ரவுண்ட் டெம்ப்ளேட் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு கோல்டன் ரோப், இதுவும் லேஸ் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து ஸ்டோன் செயின் தெரியும் உங்களுக்கு. நம்ம இந்த சொட்டாச் ரோப்பை கட் பண்ணோன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டர் எடுத்துருக்கேன். வந்து ஒரு கிறிஸ்டல் லோரியல்ஸ் எடுத்துருக்கேன். வந்து ஹெவி பாண்ட் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஹேங் பண்ணுறதுக்காக ஐபின் எடுத்திருக்கேன். ஓகே, அப்புறம் ரவுண்ட் டெம்ப்ளேட் வச்சு இந்த சைஸ் ஷேப் எனக்கு வேணும். அதுக்காக இந்த சைஸ் ஷேப் நான் எடுத்துக்கிறேன். சரி பண்ணிக்கிறோம். இப்போது இந்த கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் ஹெவி பாண்ட் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக காஞ்ச பிறகு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதை அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம க்ளூ போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக செமி ட்ரை ஆகிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரோப்பை நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு இப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். வேணும்னா க்ளூ பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. நம்ம ஹெவி பாண்ட் வைக்கிறதால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லலாம் லைட்டாக க்ளூ இல்லை, அதால் நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன்.
இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செமி ட்ரையாக இருக்கும் போது நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு நீட்டாக வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த கார்னர் கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பிரியாது. நம்ம வந்து கொஞ்சம் லைட்டரில் இது பண்ணிட்டோன்னா, பேர்ன் பண்ணிட்டோன்னா அது வந்து அந்த லேஸ் வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் அதை பேர்ன் பண்ணுறோம். வச்சுட்டு இது கொஞ்சம் காயட்டும். இதே மாதிரி நம்ம 4ம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 ரிங்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து இந்த பேஸில் இப்போ நான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 4 ரிங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 கேன்வாஸ் ஷீட்லேயும் நம்ம வந்து சொட்டாச் ரோப்பை சுற்றி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு கார்னரில் வந்து நான் இந்த கோல்டன் ரோப்பை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். எப்பயுமே சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் க்ளூ போட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறமா இதை ஒட்டலாம். இதுக்கு எப்பயுமே ஃபேப்ரிக் க்ளூவை விட நம்மளுக்கு வந்து ஹெவி பாண்டு தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லேஸ்லலாம் ஃபேப்ரிக் க்ளூலாம் யூஸ் பண்ணோன்னா நிற்காது. அதால் ஃபெவி பாண்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபெவி பாண்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபெவி பாண்ட் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதால் எப்பயுமே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாகவுமே இருக்கும். இதுக்கு மேலே இந்த கோல்டன் ரோப்பை ஸ்டிக் பண்ணிக்கிறோம். நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். உங்களுக்கு சென்னையில் நல்லா அவைலபிளாக இருக்குது. லேஸ் எல்லாம் கிடைக்கிற நம்ம ஷாப்பில் நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மற்ற இந்த கிராஃப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து நிஜமாக இது ஒரு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இயரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸ்டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் நல்லா காஞ்சிச்சு. உள்ளே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறது, இந்த 2 ஸ்டிக் பண்ணியிருக்கிறது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மேலே வந்து இந்த சைட் போர்ஷன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஃபெவி பாண்ட் போட்டுட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இந்த சைடில் இந்த போர்ஷனுக்கு இது லோரியல் சொல்லணும். ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் க்ளூ போட்டு வச்சுருக்கோம், இந்த சைட்லேயும் ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஹெவி பாண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். என்னென்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்ம கையெல்லாம் ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் தான். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இதில் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஹெவி பாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே பண்ணோன்னா நம்ம கை ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடும். அதனால் ஹெவி பாண்ட் எப்போ போட்டாலும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த இயரிங் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். வாட்டர் பட்டாலும் சரி, உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே ஹெவி பாண்ட் அண்ட் இந்த சாட்டின் இந்த டைப் ரோப்புங்கிறதால உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நல்லா தண்ணியில் போடலாம், ஒன்றுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. அதே மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப வெயிட்டும் இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக தான் நான் கொடுத்துருக்கேன். அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த டைப்பில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு 2 இயரிங்கையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா தெரியும், 2 இயரிங்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதில் ஹூக் எப்படி மாட்டுறதுன்றது பார்க்கலாம். ஓகே, டபுள் சைடும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது ட்வெண்ட்டி ஸ்டோனை நம்ம இதில் விட்டுறோம். இந்த சென்டர் போர்ஷன் நமக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக நம்ம விஷயம் வச்சிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி பாண்டில் பண்ணிக்கிறது